பவர்ஃபுல்லான முருகன் ஹீலிங் டெக்னிக் தான் இன்னைக்கு நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தரப்போகிறேன். ஒரு நோட்டும் பென்னும் ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கு முன்னாடி உங்களை சுற்றி இருக்க எனர்ஜியை நீங்கள் சுத்தம் செய்துட்டு அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சீங்கன்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் வேகமாக நடக்கும். நற்பவி யோகிராம் சரத்குமார், ரேகா த டேரட் குயினின் அன்பான வணக்கங்கள். முருகனே உங்களுக்காக இந்த ஹீலிங்கை கொடுக்க போகிறார். ஹீலிங் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவர்களை மட்டுமே இந்த வீடியோ வந்து சேரும். கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஹீலிங்கில் முதல் ஸ்டெப், உங்களுடைய க்ரௌன் சக்ராவை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க. இதுதான் உங்களோட க்ரௌன் சக்ரா. 1 2 3 3 டைம் அந்த மாதிரி டேப் பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 2, உங்களுடைய சுவாசத்தின் மீது கவனம் வைக்க போகிறீங்க. அதாவது இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணும்போது சுவாசத்தை உள்ளே எடுக்கும்போது 3 டைம், வெளியில் விடும்போது 3 டைம். கண்களை மூடி சுவாசத்தின் மீது பொறுமையாக உள்ள காற்றை உள்ளே எடுத்து வெளியில் விட போகிறீங்க. சாரி, பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்குது, ப்ளீஸ் இக்னோர், ஏன்னா இது ஒரு ரா வீடியோ. ஸ்டெப் நம்பர் 3, உங்களை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உணருங்க. அதாவது உங்கள் கண்களை மூடிட்டு சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உணர ஆரம்பிக்க. அந்த ரூமில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, உங்களோட தலை முடியிலிருந்து உங்கள் கால் வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் போட்டுட்ருக்கீங்க, வாட்ச், பொட்டு, வளையல், ட்ரெஸ் என்னெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 4, யோனி முத்ரா அல்லது பிராணா முத்ராவை வச்சுக்க போகிறீங்க. யோனி முத்ரா நிறைய வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து யோனி முத்ரா. நீங்கள் பிராணா முத்ரா வச்சுக்கணுனாலும் வச்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 5, உங்களை சுற்றி நடக்க போகிற விஷயங்களை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ண போகிறீங்க. அதுக்கு ஏற்கனவே சுவாசத்தின் மீது கவனம் வைக்க சொல்லியாச்சு. உங்களை சுற்றி என்னெல்லாம் பொருட்கள் இருக்குதுன்னு அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்போது தான் ஹீலிங் எப்படி நடக்க போகுது, உங்களை சுற்றி அந்த எனர்ஜி எப்படி மாறுது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டெப் நம்பர் 5லேருந்து உணர போகிறீங்க. ஸ்டெப் நம்பர் 6, உங்களுக்குள்ள அந்த ஹீலிங் எனர்ஜி வரணும், உங்களை சுற்றி இருக்க எனர்ஜி சுத்தம் செய்யணும்னா முதல்ல உங்ககிட்ட இருக்க கெட்ட விஷயங்கள் வெளியில் போகணும். ஏன்னா ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லையா? ஃபுல்லாக அடைச்சி வச்சிட்டோம்னா எப்படி அந்த எனர்ஜி உள்ளே வரும்? ஸோ உங்களோட ஹார்ட் சக்ரா, உங்களுக்கு ரொம்ப மனசு பாரமாக இருக்குது, நிறைய விஷயங்கள் உங்களால் யோசிச்சுட்டே தான் இருக்கீங்க, வெளியில் விட்டு கொடுக்கவே முடியல, யாரையும் விட்டு கொடுக்க முடியல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பண பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களோட ஹார்ட் சக்ரா மீது இப்படி டேப் பண்ணி தட்டிட்டு, என்கிட்ட இருக்க பாரம் எல்லாம் போயிடுச்சு, நான் தேவையில்லாத கற்பனை செய்துட்டு இருந்த விஷயம் எல்லாம் என்னை விட்டு போயாச்சு, இந்த மாதிரி நிறைய அஃபர்மேஷன் சொல்லுங்கள். உங்களோட த்ரோட் சக்கராவையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்கள். இங்கே த்ரோட்டில், அதாவது இங்கே தொண்டை கிட்ட இருக்க சில வார்த்தைகள் உங்களால் பேச முடியாமல் இருக்கலாம், அழுகை, இமோஷன்ஸ் இதெல்லாம் வரும்போது இந்த த்ரோட் சக்கராவை இப்படி கிளென்ஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே க்ரௌன் சக்கராவை ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி முதல்ல உங்ககிட்ட தேவையில்லாத இருக்க எனர்ஜியை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணும், எண்ணங்களில் இருக்க எனர்ஜியும் ரிலீஸ் பண்ணும். இப்போ தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், முருகனோட ஹீலிங் எப்படி நடக்குங்கிறது. நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்தவர் இல்லையா அவர்? அப்போ முதல்ல சிந்தனையில் மாற்றம். என்னோட சிந்தனை, அதாவது என்கிட்ட இருக்க தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் என்னை விட்டு வெளியில் போயிடுச்சு அப்படின்னு இப்படி நெற்றிக்கண் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல டேப் பண்ணி சொல்லுங்கள். அழகாக ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டே இந்த ஹீலிங்கை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. இந்த மந்திரம் சொல்லும்போது மூச்சை, அதாவது சுவாசத்தின் மீது நிச்சயமாக கவனம் வைக்கணும். சுவாசம் எப்படி உள்ளே எடுக்கிறீங்க, வெளியில் விடுறீங்க அப்படிங்கிறத கவனமாக நீங்கள் நிச்சயமாக செய்யணும். மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தோட அர்த்தம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த மந்திரத்தில் முருகன் கிட்ட இருக்க வேல், அந்த கூர்மையான வேலில் இருக்க சக்தி, அனல் பறக்கக்கூடிய அந்த சக்தியின் வழியாக நம்மக்கிட்ட இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத, அதாவது கழிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாம் எடுத்துட்டு முழுமையான நல்ல சக்தியை அந்த வேல் வந்து நம்மளுக்கு கொடுக்க போகுது. அதற்காக நன்றி முருகா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல போகிறோம். இந்த மந்திரம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொல்ல போகிற இதே டியூனில் நீங்கள் சொல்லலாம், அல்லது நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் சொல்லும்போது உங்களோட மூச்சின் மீது கவனம் வைத்து சுவாசத்தை நல்லா பாருங்கள் எப்படி அழகாக உள்ளே போயிட்டு வெளில வருதுங்கிறத கவனமாக வச்சுக்கோங்க.
மந்திரம் உங்களுக்காக. வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன், 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 வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன். இந்த மந்திரத்தில் 2 பாகமாக எடுத்துக்கோங்க. வினை ஓடவிடும் அப்படின்னு சொல்லும்போது மூச்சை உள்ளே எடுக்கணும். கதிர்வேல் மறவேன் அப்படின்னு சொல்லும்போது மூச்சை வெளியில் விடுங்க. தொடர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க. இப்போ நான் உங்களுக்காக 6 முறை தொடர்ந்து சொல்லியிருக்கேன். இப்போ என்னோடய வாய்ஸ்லேயே நீங்கள் கேட்கணுன்னாலும் இந்த வீடியோ ரிப்பீட்டடாக பார்க்கலாம். அல்லது நீங்களே இந்த மந்திரத்தை இதே ஒரு ராகமாக இருக்கட்டும் அல்லது நல்ல மூச்சை உள்ளே எடுத்து வெளியில் விடும்போது தானாக அந்த மந்திரம் அழகாக உங்களால் உச்சரிக்க முடியும். தொடர்ந்து சொல்லிகிட்டே இருங்க. உங்களால் எவ்வளோ நேரம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து செய்ய முடியுமோ செய்யுங்க. 21 டைம்ஸ் 21 முறை சொல்கிறது மிகவும் சிறப்பு. 21 முறையை விட தாண்டி அதிகமாக சொல்லலாமானா எஸ் சொல்லலாம். 42 முறை சொல்லுங்கள். அல்லது அதையும் தாண்டி சொன்னோம்னா 108 டைம் சொல்லுங்கள். ஸோ 21 அல்லது 42 அல்லது 108 இந்த கவுண்டில் எவ்வளோ டைம் நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த ஹீலிங் எனர்ஜி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். டெய்லியுமே நீங்கள் முருகனோட ஹீலிங்கை எடுத்துக்கோங்க. முருகனோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைச்சிருக்கு. ஓம் சரவண பவ. வேலும் மயிலும் துணை. கந்தனுண்டு கவலையேன். லண்டனிலிருந்து நான் உங்கள் ரேகா, த டேரட் குயின்.